ஹாப்பி பர்த்டே மா. அத்தை, wish you many 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 more happy returns of the day. Thank you. உங்க பர்த்டேவை நாங்க எல்லாருமே கிராண்டா செலிப்ரேட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். அத்த வா பிரியா. வாமா. என்னமா இதெல்லாம்? இன்னைக்கு தேவி பெரியமாக்கு பிறந்த நாள்ல, அதனால அவங்களுக்காக இந்த கிஃப்ட வாங்கினேன். ரொம்ப சந்தோஷமா. அக்காவோட பிறந்த நாளைக்கு விஷ் பண்ணி கொடுத்தனா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏங்க, நாம கொடுத்ததுக்கே அவங்க சந்தோஷப்படல, பிரியா கொடுத்தா சந்தோஷப்பட போறாங்களா என்ன? அவங்க சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ, கொடுக்கறது நம்ம கடமை தானமா. அவங்க எப்படி வேணா எடுத்துக்கிட்டோமா. என்னம்மா பிரியா? கரெக்ட் தான் மாமா. ஒரே வீட்டுல இருக்கோம், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்ல நம்மள அவங்க இன்வைட் பண்ணலனாலும் பரவாயில்ல, நாம கலந்துக்கிட்டு அவங்களுக்கு விஷ் பண்றது எனக்கு நல்லதா தான் படுது. சரிம்மா. சரிம்மா, உன் விருப்பம், தாராளமா போய் கொடு. அவங்க என்ன பண்றாங்கன்னு தான் பாப்போமே. கண்டிப்பா அவங்க இந்த கிஃப்ட வாங்கிட்டு சந்தோஷப்பட போறது கிடையாது. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. உன்னை ஏதாவது அவமானப்படுத்துற மாதிரி பேசி அனுப்புவாங்க, அப்புறம் நீ வருத்தப்பட்டு உட்காரதான் போற. என்னைக்காவது ஒரு நாள் அவங்க பண்றதெல்லாம் தப்புன்னு ரியலைஸ் பண்றதுக்கு கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு அத்த. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். சொல்லு, உனக்கும் தேவிக்கும் என்ன சம்பந்தம்? பாரு, உண்மைய மறைக்காம சொல்லு, இல்லன்னு வையேன். என்ன நினைச்ச? பெட்ரோல் ஊத்தி கொளுத்திர வேண்டாம். சொல்ல மாட்டேன். எதுவும் பண்ணிடாத. சொல்லிடு. சொல்லு. பிரியாவை கல்யாண மண்டபத்துல இருந்து கடத்த சொன்னது தேவி மேடம் தான். அவங்கதான் பணம் கொடுத்து என்ன இப்படி செய்ய சொன்னாங்க. காலேஜ் படிக்கும்போது நான் பிரியாவை ஒன் சைடா லவ் பண்ணேன். இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்ததுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தேவி மேடம் தான் என்ன வந்து மீட் பண்ணாங்க. அவளை போய் கடத்திட்டு வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கோ, வெளியூர் போயிடு, உனக்கு நான் பணம் தரேன், உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க. அதனாலதான் அப்படி பண்ண. கேவலம் பணத்துக்காக எங்க 4 பேர் வாழ்க்கை நாசமாக்கிட்டேல. தேங்க்யூ. ஆமாமா, ஈவினிங் கேக் கட் பண்றாங்க.
எனக்கு இந்த ஃபங்க்ஷன்ல எல்லாம் விருப்பமே இல்ல, சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆமாமா, தேங்க்ஸ். சரி சரி, நான் அப்புறம் பேசுறேன். அக்கா எல்லாரும் உனக்காக ஹால்ல வெயிட். வா. அத்தை எல்லாமே ரெடி. நீங்க வந்துட்டீங்கன்னா செலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாமா போலாம். அட இருங்கப்பா, இதெல்லாம் வேண்டாம்ப்பா, எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. அக்கா என்ன நீ சின்ன குழந்தை மாதிரி வைக்கப்பட்டுட்டு வா போலாம் போலாம். ஓ வாமா அக்கா. வாங்க வாங்க வா. வாங்க. ஜீவா, என்ன எங்கடா கூட்டு போற? என்ன போலீஸ் கிட்ட கூட்டிட்டு போ ஜீவா. அவங்களாவது என்ன அடிக்கிறதோட விட்டுருவாங்க. ஆனா தேவி என்ன கொல்லாம விட மாட்டாங்க ஜீவா. ஏய் சொன்னா கேளுடா, என்ன உங்ககிட்ட கூட்டிட்டு போகாதடா. இன்னைக்கு உங்க தேவி மேடத்துக்கு பிறந்த நாள்ரா. அவங்களுக்கு என்ன கிஃப்ட் வாங்குறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். வசமா நீயா வந்து மாட்டிக்கிட்ட. உன்னை விட ஒரு சிறப்பான கிஃப்டை என்னால கொடுக்க முடியாது. அதான் உன்னையே தேவிக்கு கிஃப்டா கொடுக்க போறேன். ப்ளீஸ் ஜீவா, அவங்க கிட்ட என்ன கூட்டு போகாத. வர்ற கோவத்துல என்ன அவங்க கொன்றுவாங்க ஜீவா. அவங்க கிட்ட காசை வாங்கி தானடா பிரியாவை கடத்துக்கு. இப்ப என்னடா திடீர்னு அவங்கள பார்க்க மாட்டேன்னு வர சொல்றேன்? நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்க்கணும்டா. அப்பதான் அந்த காட்சி அப்படியே ஃபயரா இருக்கும். உன்னை பார்த்த உடனே தேவி அப்படியே ஷாக் ஆவாங்க. அத நான் பார்க்கணும். இதுக்கு தானே இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். போலீஸ் கிட்ட போனாவது கண்டிப்பா தப்பிச்சிடலாம். ஆனா தேவி கிட்ட போனா தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அத்தை ப்ளீஸ் கம். தம்பி அந்த கேக் எடுங்க. ஓகே சார். ஹாய் ஹாய், வாங்க வாங்க வாங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஓகே அத்தை ரெடி? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. அத்தை கேக் கட் பண்ணுங்க. Happy birthday. ஜீவா ப்ளீஸ் ஜீவா, என்ன விட்டுரு ஜீவா. டேய் பேசாம வாடா. சூப்பர். ரம்யா இந்த வரேன். ஏ ஜீவா, நிறுத்துற வண்டிய. நிப்பாட்டுறேன்ற.
போய் குடுமா. ம். சாப்பிட்டு போலாமே. நாளைக்கு வரேன். அக்கா போன் வருதுக்கா. மெனி மோர் ஹாப்பி. இங்க கொடு. ஏன் கையில கிஃப்ட வச்சுட்டு நின்னுட்டு இருக்க? அதான் அத்தை போன்ல பிஸியா இருக்காங்கல்ல. கிஃப்ட டேபிள்ல வச்சுட்டு போங்க, அப்புறமா பாப்பாங்க. சரி சரி, கண்டிப்பா நம்ம மீட் பண்ணுவோம். நீ வரல, அதான் எனக்கு ஒரே கோவம். டேய் நில்லுடா. பாத்தியா மஞ்சுளா? இந்த எனக்கா? எனக்கு தானா? ஜேகே ஏய், அத்தை, பாருங்க. ஜேகே சார், இல்ல ப்ளீஸ் வேணா. ஏய், விட்டுரு எங்க ஜேகே. ஓடுற? எப்படி குழந்தை மாதிரி விளையாடுறாங்க பாரு. ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். சரி, ஐஷு நாம எல்லாம் போட்டோ எடுத்துக்கலாம். போட்டோ. அக்கா அண்ணன் அங்க நிக்குது, அவரையும் கூப்பிடு, நம்ம கூட போட்டோ எடுத்துக்கலாம். அவர் எவ்வளவு துரோகம் பண்ணியும் நீ இன்னும் அவரை மறக்கலையா? ஓ, பாசம் கண்ணை மறைக்குதோ? ஆ, இல்லக்கா, என்ன இருந்தாலும் அண்ணன் நம்ம கூட பிறந்தது, நம்ம ரத்தம் இல்ல. நீ அப்படி நினைக்கிற, ஆனா அவனுக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லை. அவன் நம்ம 2 பேருக்கும் நிறைய நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கான். வாங்க. ஏங்க எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுக்கிறாங்க, நீங்களும் போங்க. ஏய், அக்கா கூப்பிடல, விட்டுரு. அவங்க சந்தோஷமா இருக்காங்கல்ல, அது போதும். வா போலாம். வாமா. நிறுத்துங்க. எங்க வாழ்க்கையை சீரழிச்சிட்டு இங்க அப்படியே சிரிச்சு பேசி கும்பாலம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? உங்க பொண்ணுக்காக எங்க 4 பேர் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்கல்ல? எங்க அம்மா ஸ்தானத்துல வச்சுதானே எங்க அப்பா பார்த்தாரு. அவருக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ண எப்படி மனசு வந்தது உங்களுக்கு? ஏய், டேய் ஜீவா, என்னடா ஆச்சு? அப்பா, இந்த மாதிரி விஷக்கிருமி எல்லாம் இந்த வீட்லயே இருக்க கூடாது. ஏய், என்னங்க ஏய், யார் முன்னாடி வந்து என்னடா பேசிட்டு இருக்க?
இன்னொரு வார்த்தை பேசின தலை துண்டாயிடும் பாத்துக்க. என்னடா என்ன அவங்களுக்காக நீ வக்காலத்து வாங்குறியா? ஆமாண்டா, அவங்க ஸ்டேட்டஸ் என்ன, உன் ஸ்டேட்டஸ் என்ன? நீ என்ன அவங்க முன்னாடி சரிக்கு சமமா நின்னு பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, இது எனக்கும் அவங்களுக்குமான பிரச்சனை. இதுல தேவையில்லாம நீ நுழைஞ்சு வாங்கி கட்டிக்காத. ஏய், யார்கிட்ட வந்து என்னடா பேசிட்டு இருக்க? அக்கா, என்னடா ஜேகே, ஜேகே ஒரு நிமிஷம். ஜேகே, நான் சொல்றத கேளு ஒரு நிமிஷம். ஏய், என்ன வேணும் உனக்கு? வீட்ல ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு, தேவையில்லாம வந்து சத்தம் போட்டுட்டு இருக்க. என்ன உனக்கு தான் கத்தி பேச தெரியுமா? நான் பேசுனேன்னு வச்சுக்க, இந்த வீட்ல நீங்க யாருமே இருக்க மாட்டீங்க. ஆமா, நானும் போனா போகுதுன்னு பொறுமையா பாத்துட்டு இருக்கேன். ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க நீ. எங்க அந்த அருணாச்சலம்? அருணாச்சலம், அக்கா, என் முன்னால நிக்க தகுதியே இல்லாதவெல்லாம் என் எதிரில வந்து நின்னு பேசிக்கிட்டு இருக்கா. அத நீயும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. என்ன அருணாச்சலம், உன் பிள்ளைங்களை கொம்பு சீவி விட்டு எனக்கு எதிர அனுப்பி இருக்கியா? அக்கா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லக்கா. ஏய் ஜீவா, என்னடா இதெல்லாம்? அக்கா முன்னாடி நின்று சம்மந்தம் இல்லாதெல்லாம் பேசிட்டு இருக்க. அப்பா, இதுக்கெல்லாம் சம்பந்தம் இருக்கு. டேய், நீ என்ன சொல்ல வரேன்னு யாருக்கும் புரியல. என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லு. நம்ம வீட்டு கல்யாணம் நடந்தப்போ பிரியாவை கடத்தினது நரன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த நரனை கடத்த சொன்னது யாருன்னு உங்க யாருக்காவது தெரியுமா? ரொம்ப யோசிக்காதீங்க, அது வேற யாரும் இல்ல. யார் இந்த குடும்பத்தோட பெரியவங்கன்னு நினைக்கிறீங்களோ, யாரு மேல அளவு கடந்த அன்பும் பாசமும் வச்சிருக்கீங்களோ, யார நீங்க இந்த வீட்ல அம்மா ஸ்தானத்துல வச்சிருக்கீங்களோ, அவங்க தான் இந்த புனிதமான வேலையை செஞ்சிருக்காங்க. கூட பிறந்த அக்காப்பா, மிஸ்ஸஸ் தேவி. பண்ண துரோகத்துக்கு இவங்கள கொன்னா கூட தப்பு இல்ல. இன்னொரு தடவை அக்காவை பத்தி ஏதாவது பேசுனா போன்ல இருக்கிற வீடியோ பார்த்து நீங்களே முடிவு பண்ணுங்க. என்ன மன்னிச்சிருங்க சார், எனக்கு பணம் கொடுத்து பிரியாவை கடத்த சொன்னாங்க. இந்த வீடியோல இருக்கிறவனை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. ஆனா இவங்க தான் பிரியாவை கடத்த சொன்னாங்க.